நம்ம தலைவருக்கு நிகர் தலைவர் தாங்க. அவர் எவ்வளோ பெரிய வேலைலாம் பார்த்துருக்கார் தெரியுமா? அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவரோட கால் படாத இடமே இந்த தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லா கிராமத்துக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டார் அப்படின்னு முதலமைச்சரை தூக்கி பேசியிருக்காரு ஒருத்தர். யார் அவரு? துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான். என்னன்னா ஒரு நிகழ்ச்சியில் தான் பேசியிருக்காரு. அதாவது எனக்கு ரொம்ப இப்போலாம் டயர்ட் ஆகிடுது, நிறைய மீட்டிங்க்கு போகிறேன், நிறைய மேடைகளில் பேசுகிறேன், நிறைய கிலோமீட்டர் வேறு ட்ராவல் பண்ணுறேன்னா இதனால் ரொம்ப டயர்ட் ஆகிடுதுங்க. இங்கே கூட வரும்போது டயர்டாக தான் வந்தேன். ஆனால் பாருங்களேன், நிர்வாகிகளான உங்கள் முகத்தை எல்லாம் பார்த்ததும் அந்த முகத்தில் இருக்கிற சிரிப்பை பார்த்ததும் எனக்கு ரொம்ப எனர்ஜி வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லை, என்னை ஏதோ எல்லாரும் புகழ்ந்து தள்ளுறாங்க. நான் அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் காரணம் இல்லைங்க. இந்த காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தலைவர் தான். நம்ம தலைவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். என்ன அவர் கூடலாம் கம்பேர் பண்ணாதீங்க, சரிங்களா? அவர் போகாத இடமே கிடையாது அந்த தமிழ்நாட்டில். எல்லா கிராமத்துக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டார். ஆமாம், தெரியுமா? ஆமாம், எல்லா கிராமத்துக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டார். அவர் பார்க்காத பிரச்சனைகளே கிடையாது. எல்லாத்தையும் சரி பண்ணி மக்களுக்காக 60 வருஷமாக அரும்பாடுபட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொன்னவர் எங்கள் அப்பா இப்படி எங்கள் அப்பா அப்படின்னு முதல்வரை ஒரே புகழ்ந்து தள்ளி இருக்காரு துணை முதலமைச்சர் அவர்கள். நாளைக்கு ராமநாதபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. வரும்பொழுது கொஞ்சம் சோர்வாக இருந்தது. நேற்று முழுக்க 8 இடங்களை பேசினதுனாலும் கிட்டத்தட்ட 200-250 கிலோமீட்டர் பயணம் செஞ்சதுனாலும் கொஞ்சம் சோர்வாகத்தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு உங்களுடைய சிரித்த முகத்தையும் உங்களுடைய எழுச்சியையும் பார்க்கும்பொழுது எனக்கே தெரியாமல் ஒரு உத்வேகம் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அன்பரசன் அவர்கள் பேசும்பொழுது என்னை பாராட்டி பேசினார். தலைவருக்கு பிறகு தலைவரை போல உழைப்பதற்கு இவர் கிடைத்திருக்கிறார் என்று அதில் ஒரு சின்ன திருத்தம். தலைவருக்கு நிகர் தலைவர் மட்டும்தான். அவரை போல யாராலும் உழைக்க முடியாது. என்னுடைய குறிக்கோள் எல்லாம், என்னுடைய குறிக்கோள் சொல்ல முடியாது, என்னுடைய சின்ன ஆசை எல்லாம் தலைவர் உழைப்பதில் ஒரு 20% உழைத்தாலே போதும். அந்த அளவுக்கு தலைவரை போல யாராலும் நிச்சயமாக உழைக்க முடியாது. தலைவர் கால் படாத கிராமமே தமிழ்நாட்டில் கிடையாது என்ற அளவுக்கு கிட்டத்தட்ட 60 வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தமானவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இந்த பெருமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவருக்கும் கிடையாது, எந்த இயக்கத்துறை தலைவருக்கும் கிடையாது. அடுத்ததா பேசின துணை முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கழகம் இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? நீங்க தான். அதாவது நிர்வாகிகளான நீங்க மட்டுமே தான் காரணம். உங்களோட அந்த விடாமுயற்சியும் அரும்பாடும் தான் கட்சி இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு. நீங்கள் தான் கழகம், கழகம் தான் நீங்கள் இல்லாமல் கழகமே கிடையாது அப்படின்னு நிர்வாகிகள் மனதில் ஐஸ் கட்டியை தூக்கி வச்ச மாதிரி பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நம்முடைய தலைவர் அவர்கள் கழக தலைவராக பொறுப்பேற்று சந்திச்ச அத்தனை தேர்தலையும் நம்முடைய தலைவர் வெற்றியை மட்டுமே பார்த்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் வெற்றியை மட்டுமே நம்முடைய தலைவருக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னா அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய கழகத்திற்காக உழைத்த நிர்வாகி. கழகத்திற்கு அடித்தளமாகவும் ஆணிவேராகவும் இருப்பதும் நீங்க தான். நீங்க தான் கழகம், கழகம் தான் நீங்க இல்லாம இன்னைக்கு இந்த கழகம் கிடையாது. அடுத்ததா பேசின உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறதி தாங்க மனுஷனுக்கு இருக்கிற பெரிய வியாதி, சரிங்களா? அதை மாற்றவே முடியாது. அதை பயன்படுத்தி தான் நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உண்மை எவ்வளோ சீக்கிரம் பரவுமோ அதை விட பொய்யும் வதந்திகளும் அதிகமாக பரவும். உண்மை தான் நம்மக்கிட்ட இருக்குது. நாம் உண்மையைத்தான் பேசுவோம், உண்மையை தவிர வேறு எதையுமே பேச மாட்டோம். ஆனால் பொய்யையும் வதந்தியும் யார் பேசுவா? உங்களுக்கு தெரியுமே, பாஜக சங்கிகள். இவங்க தான் அதை பேசுவாங்க. இவங்களுக்கு இதே வேலை தான். அதனால் அவங்க பரப்புகிற இந்த பொய்யிலையும் வதந்தியையும் நம்பிட்டு மக்கள் நீங்கள் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு மக்களை எச்சரிக்கிற மாதிரி பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மனுஷனுக்கு இருக்க மிகப்பெரிய வியாதியே மறதி தான். இன்னொன்று, உண்மை எவ்வளோ சீக்கிரம் போகுதோ மக்களை போய் சென்றடையுதோ அதை விட 3 மடங்கு 4 மடங்கு வேகமா பொய் செய்தியும் வதந்திகளும் போய் சேர்ந்துடும். நம்ம கிட்ட இருக்கிறது உண்மை மட்டும்தான். ஆனா எதிர்கட்சிகள்கிட்ட இருக்கிறது பரப்புறது, குறிப்பா இந்த சங்கிக பரப்புறது பொய் செய்தியும் வெறுப்பு செய்திகளும்.